இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டை முள்ளங்கி இறால் போட்டு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொச்சக்கொட்டை குழம்பு செய்யறதுக்கு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இறால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய முள்ளங்கியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டையை நான் ராத்திரியே ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறமா காலையில் அதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை குக்கரில் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம மொச்சக்கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் கொடுத்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ குக்கர் விசில் கொடுக்குது, நம்ம நிறுத்திடலாம். இப்போ நம்ம ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சியை லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு லேசாக வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு அதுலேயே அந்த 2 தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். அப்பப்போ கலரி மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றும்போது குழம்பு கொஞ்சம் நிறைய வரும். அதுக்காக தான் நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஊற்றுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக கொஞ்சமாக குழம்பு வேணும்னா நம்ம வெறும் வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு டைரெக்டாகவே நம்ம குழம்புக்கு வதக்கிட்டு செய்யலாம். குழம்பு நிறைய வேணும், வீட்டில் ஆட்கள் நிறைய அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஊற்றினா தான் குழம்பு வரும் நல்லா. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தக்காளியை மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஏன்னா வெங்காயம் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கின அதே கடாயிலேயே நம்ம இறாலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதுலேயே இறாவை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு, நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். வேறு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுலேயே முள்ளங்கியை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ முள்ளங்கி வதங்கிடுச்சு. அதுலேயே நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள். தனியாவும் மிளகாயும் ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்ச மிளகாய்த்தூள். நாலு டீஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே இப்போ மொச்சக்கொட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு, நம்ம முள்ளங்கி வேகணும் இல்லையா, அதனால் ஒரு மூடி போட்டு வேக விடலாம். நம்ம அதுக்குள்ளே மிக்சியில் ஒரு 3 துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை திறந்து பார்க்கலாம். காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். இப்போ முள்ளங்கி வெந்துடுச்சு. நம்ம இறாலை அதில் போட்டுக்கலாம். இறால் போட்டு குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதித்ததும் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ரொம்ப ஊற்றக்கூடாது, சும்மா கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மொச்சக்கொட்டை வேகும்போது அதில் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம் வதங்கும்போது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ருசியான மொச்சக்கொட்டை முள்ளங்கி இறால் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள்.
இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.